எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, ஈரான் அமெரிக்கா போர்ல இப்ப ட்ரம்ப் ஈரான் நாட்டோட மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாம அந்த நாட்டோட உள்கட்டமைப்புகளா இருக்க ரோட்வேஸ், ரயில்வேஸ், அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டை குறி வச்செல்லாம் கடுமையான ஏர் ஸ்ட்ரைக் நடத்திருக்கிறதா சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமான தகவல்களையும், அதுக்கப்புறம் இஸ்ரேல் நாட்டுல நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அங்க தேர்தல் வரப்போகுதுங்க. அதை பத்தி இந்த வீடியோவில் நாம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈரான் அமெரிக்கா போர் மார்ச் மாசத்தில் நடந்ததை விட இப்ப ஜூலை மாசம் 2026 ரொம்ப மோசமா நடந்துட்டு வருதுங்க. கடந்த 7 நாள்ல மட்டும் ஈரான் நாட்டுக்குள்ளார இருக்கிற 31 ப்ராவின்ஸ்லயும் மொத்தமா 280க்கு அதிகமான இலக்குகளை குறி வச்சு அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏர் ஸ்ட்ரைக் நடத்திருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்கிற தி ஏபிடி செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதுலயும் ஜூலை 16, 17 தேதிகள்ல ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திருக்கிற ஏர் ஸ்ட்ரைக் அந்த பிராந்தியத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. ட்ரம்ப் அப்படி ஈரானுக்கு எதிராக ஃப்ரெஷ்ஷா என்ன மாதிரியான ஏர் ஸ்ட்ரைக் நடத்திருக்கிறாருன்னா, ஈரான் நாட்டில் இருக்கிற மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் குறி வச்சு அடிச்சா பத்தாது, அந்த நாட்டில் மிலிட்டரிக்கும் சிவிலியன்ஸையும் கனெக்ட் பண்ற முக்கியமான பாதைகளை குறி வச்சு அடிச்சாதான் போர்ல நாம வெற்றி அடைய முடியும்னு அமெரிக்க ராணுவம் முடிவு பண்ணிருக்காங்க. அதனாலதான் இப்ப ட்ரம்ப் என்ன உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காருன்னா, அமெரிக்காவோட ராணுவ கட்டளையகமா இருக்கிற சென்காம் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ஈரான் நாட்டில் இருக்கிற மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கனெக்ட் பண்ற மிக முக்கியமான பாதைங்க எல்லாத்தையும் குறி வச்சு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி தகர்த்தெறிங்கன்னு ட்ரம்ப் உத்தரவு கொடுத்து வச்சிருக்காருங்க. ட்ரம்ப் கண்ணை காட்டினதுக்கு அப்புறம் அமெரிக்க ராணுவம் பந்தர் அப்பாஸ், அதுக்கப்புறம் குவாஷம் தீவை குறி வச்சு இப்ப சராமாரியான ஏர் ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்க. ஈரான் நாட்டில் ஹார்மோஸ் கன் ஒரு ப்ராவின்ஸ் இருக்குதுங்க. அந்த ப்ராவின்ஸ்ல அமைஞ்சிருக்கிற ஒரு பிரிட்ஜை குறி வச்சு அமெரிக்க ராணுவ ஏர் ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹார்மோஸ் கன் ப்ராவின்ஸ்ல அமைஞ்சிருக்கிற அந்த ஒரு பிரிட்ஜை அடிக்கிறதுக்காக அமெரிக்கா 3 சக்தி வாய்ந்த குண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்கிற ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா ஈரான் நாட்டில் அமெரிக்கா டார்கெட்டா வச்சது பந்தர் அப்பாஸ். இந்த பந்தர் அப்பாஸ்ன்றது ஒட்டுமொத்த ஈரான் நாட்டில் அவங்களுக்கு தலைநகரமா இருக்கிற தெஹ்ரான் எப்படி ரொம்ப முக்கியமான இடமோ, அதுக்கு அடுத்ததா ராணுவ ரீதியா அந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான இடம் தான் இந்த பந்தர் அப்பாஸ்னு சொல்லப்படுது. பந்தர் அப்பாஸ் பகுதியை ஈரான் நாட்டோட ஐஆர்ஜிசி ராணுவம் எப்படி வடிவமைச்சு வச்சிருக்காங்கன்னா, பந்தர் அப்பாஸ்ல மிசைல்ஸுங்க, ட்ரோன்ஸுங்களை ஏவர லான்ச் பேட்ஸும் அமைஞ்சிருக்குது. அதையும் தாண்டி இன்னொரு ஸ்ட்ரக்சர் அங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுதாங்க அண்டர் கிரவுண்ட் மிசைல் பிளாட்ஃபார்ம்ன்றது. அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுங்க எப்படியும் மேல இருக்கிற ராணுவ தளங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துவாங்க. அதனால தான் சேஃபா ஈரான் இந்த பந்தர் அப்பாஸ் பகுதியில் நிலத்துக்கு கீழே நிறைய மிசைல் சிட்டிங்களை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஈரான் போர்ல அமெரிக்க ராணுவத்துக்கு சவாலா இருக்கிறதே ஈரான் ராணுவ அண்டர் கிரவுண்ட்ல உருவாக்கி வச்சிருக்கிற மிசைல் சிட்டிங்க தாங்க. என்னதான் ஏர் ஸ்ட்ரைக்குங்களை நடத்திக்கிட்டே இருந்தாலும் இந்த அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிங்களை அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்காவால் அழிக்கவே முடியல. அதன் காரணமாக தான் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடந்த போர்கள்லையும் சரி, இப்போ நடக்கிற ஈரான் தாக்குதல்லையும் அமெரிக்கா இந்த பந்தர் அப்பாஸ்ல இருக்கிற அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டியை குறி வச்சு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம் இப்போ பந்தர் அப்பாஸ்ல எப்படி ஒரு தாக்குதல் அமெரிக்கா நடத்திருக்காங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் மிசைல் பிளாட்ஃபார்மை மட்டும் டார்கெட்டா வைக்காம பந்தர் அப்பாஸையும் பிற பகுதியில் இணைக்கிற பிரிட்ஜை குறி வச்சு அமெரிக்கா ஏர் ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்க. இதுல அமெரிக்கா டார்கெட்டா வச்சது பந்தர் அப்பாஸையும் கோரக்ஸ்டன், ஷிராஸ் பகுதி இணைக்கிற மிலிட்டரி சிவிலியன் பிரிட்ஜா இருக்குதுங்க. இந்த பிரிட்ஜையும் டார்கெட்டா வச்சு அமெரிக்கா ஏர் ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்க. இதுல அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் JDAM வகையை சார்ந்த பாம்ஸையும் யூஸ் பண்ணி தாக்குதல் நடத்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குதுங்க. இதோட சேர்த்து பந்தர் அப்பாஸ் போர்ட் சிட்டியும் பிற பகுதியில் இணைக்கிற ரயில்வே ரூட்ஸுங்க, நேஷனல் ஹைவேஸை குறி வச்சலாம் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் F-18 சூப்பர் ஹார்னட், F-35 போர் விமானங்களை பயன்படுத்தியும் குண்டு வீசியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சேர்த்து அதை சார்ந்த ஈரானோட உள்கட்டமைப்புகள் மேலலாம் அமெரிக்கா குண்டு வீசினது சம்பந்தமா அமெரிக்காவோட துணை அதிபரா இருக்கிற JD Vance இப்ப என்ன பேசிருக்கிறாருன்னா, மிடில் ஈஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற ஈரான் நாடு கையில எக்காரணத்தை கொண்டு அணுகுண்டு சிக்க கூடாதுன்றது தான் அமெரிக்காவோட தீர்க்கமான முடிவு. அவங்க எப்படியாவது அமெரிக்க அதிபர்களோட கண்ணுல மண்ணை தூவிட்டு அணுகுண்டை தயாரிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அதனால தான் அந்த நாடு தாக்குதலுக்கு உள்ளாயிட்டு இருக்குது. 2000 ஆண்டுகள்ல ஈராக்கோட தலைவராக இருந்த சத்தாம் ஹுசேன் அணுகுண்டு தயாரிக்க முயற்சி பண்ணதுனால தான் அவர் இல்லாமக்கப்பட்டாரு. இப்ப ஈரான் நாட்டோட உச்ச தலைவராக இருக்கிற அயத்துல்லா அலி காமேனியும் அதே தப்ப பண்ணதுனால தான் அவரு இல்லாமக்கப்பட்டாரு. தலைமை இல்லாட்டி போனாலும் இப்போவும் அணுகுண்டு தயாரிக்கணும்ன்ற அதே முயற்சியில தான் ஈரான் செயல்பட்டு வர்றது எங்களுக்கு தெரியுது. அதனால தான் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுற வரைக்கும் ஈரானுக்கு எதிரான ஏர் ஸ்ட்ரைக்குங்களை அமெரிக்கா நிறுத்தாதுன்னு JD Vance பேசியிருக்கிறாருங்க. கடைசியா JD Vance அவரோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன தகவலை சொல்லியிருந்தாருன்னா, ஈரான் ராணுவத்து கையில இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். அது என்னன்னா அமெரிக்கா கிட்ட சரணடைகிறது மட்டும்தான். இன்கேஸ் அமெரிக்க ராணுவத்துக்கிட்ட சரணடைய மறுக்கிற பட்சத்தில் ஹார்மோசன், அதுக்கப்புறம் பந்தர் அப்பாஸ் பகுதியில் இருக்கிற ரயில்வே நெட்வொர்க்குங்க, பிரிட்ஜுங்க மேலலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷா நாங்க நடத்தின ஏர் ஸ்ட்ரைக் மட்டும் இல்லாம ஈரான் நாட்டில் இருக்கிற 31 ப்ராவின்ஸ்லேயே அமைஞ்சிருக்கிற அந்த நாட்டோட மிலிட்டரி டார்கெட்ஸுங்க, அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கிற
ரயில்வே நெட்வொர்க்குங்க, பிரிட்ஜுங்க, ஹைவே ரூட்டெல்லாம் குறி வச்சு நாங்கள் சராமாரியாக குண்டு வீசுவோன்னு அமெரிக்காவோட துணை அதிபராக இருக்கிற ஜேடி வான்ஸ் ஈரான் ராணுவத்துக்கு எதிராக மிக கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்க ராணுவம் ஈரான் நாட்டில் இருக்கிற பிரிட்ஜ் எல்லாம் குறி வச்சு அடிச்சிருக்கிறதுனால அதுக்கான பதிலடியா ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவ படை எந்த மாதிரியான தாக்குதலை அமெரிக்காவுக்கு எதிராக நடத்திருக்காங்கன்னா, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைஞ்சிருக்கிற அமெரிக்க படைத்தளங்கள்ல இப்ப வரைக்கும் 12 படைத்தளங்களை குறி வச்சு ஈரான் ராணுவம் பேலிஸ்டிக் ஆயுதங்கள், ட்ரோன்ஸுங்க மூலமா கடுமையான தாக்குதலை நடத்திருக்கிறாங்க. இதுல பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட அரபு நாடுங்க எது எதுனா குவைத், பஹ்ரைன், கத்தார், அதுக்கப்புறம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கடைசியா ஜோர்டான், ஓமன் நாட்டிலேயே அதில் சேர்த்துக்குங்க. இந்த நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க படைத்தளங்களை டார்கெட்டா வச்சு ஈரான் ஏவுகணைகளை வீசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல அவங்க மேஜரா யூஸ் பண்ற ஏவுகணைங்க எது எதுனா ஹஜ்குவேசம், காதர், ஃபதா மாதிரியான ஏவுகணைகளே அவங்க பயன்படுத்திட்டு வர்றதா சர்வதேச ஊடகமா இருக்கிற தி ஸ்கை வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுலயும் பஹ்ரைன், குவைத் நாட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைங்க ஏற்பட்டு வருதுன்னா, ஈரான் ஏவர ஏவுகணைகள்ல பெரும்பான்மையான ஏவுகணைங்க இந்த நாட்டோட வான்பரப்புக்குள்ளாரே வர்றதுனால அந்த நாட்டில் அபாய ஒலி எழுப்பப்பட்டுட்டே இருக்குதுங்க. இதனால அங்க வாழற குடிமக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. உக்ரைன் நகரங்கள் மேல ரஷ்யா நடத்துற ஏர் ஸ்ட்ரைக்னால அந்த நாட்டில் எப்படி அபாய ஒலி எழுப்பப்பட்டுட்டே வருதோ அந்த மாதிரியான ஒரு அபாய ஒலி இந்த அரபு நாடுகளில் எழுப்பப்பட்டு வர்றதுனால அங்க மக்கள் நிம்மதியான தூக்கத்தையே இழந்து தவிக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அரபு நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க படைத்தளங்களை மட்டும் டார்கெட்டா வச்சு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிற ஈரான் ராணுவம் இதுக்கு மேல அரபு நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க படைத்தளங்களை மட்டும் டார்கெட்டா வைக்க மாட்டோம், அங்க இருக்கிற முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் குறி வச்சு நாங்க அடிப்போம்னு பகிரங்கமான மிரட்டலை கொடுத்திருக்காங்க. அதுலயும் ஐஆர்ஜிசி ராணுவத்தோட ஸ்போக் பர்சனா இருக்கிற எக்கியசாரி அமெரிக்காவுக்கு என்ன மிரட்டல் விடுத்திருக்காருன்னா, எங்க நாடு மேல கை வச்சதுக்கான விலையை அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அமெரிக்காவோட 12 படைத்தளங்களை குறி வச்சு நாங்க ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்கிறோம். இனி வர நாட்கள்ல மத்திய கிழக்குல இருக்கிற அமெரிக்க படைத்தளங்களை மட்டும் குறி வைக்காம அமெரிக்காவோட முதலீட்டுல இயங்கிட்டு இருக்கிற கச்சா எண்ணெய் தொழிற்சாலைங்க, கேஸ் தொழிற்சாலைங்க உட்பட பிற அமெரிக்க நிறுவனங்களையும் நாங்க டார்கெட்டா வச்சு ஏவுகணை, ட்ரோன் அட்டாக் பண்ணுவோன்னு ஈரான் ராணுவத்தோட ஸ்போக் பர்சன் எக்கியசாரி பகிரங்க மிரட்டலை கொடுத்திருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஈரான் அமெரிக்கா போருக்கு மத்தியில அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ்ல ஈராக் நாட்டோட புதிய பிரதமரா இருக்க அலி அல் சைதி ட்ரம்பை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காருங்க. என்ன ராமலிங்கம், ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? இந்த வார்த்தைகளுக்கு ஏத்த மாதிரி ஈரானோட புதிய பிரதமரா வந்திருக்க அலி அல் சைதியை ட்ரம்ப் முடிஞ்ச அளவுக்கு புகழ்ந்து பேசினாருங்க. அவர் கடுமையான உழைப்பாளி, இந்த நிமிஷமும் ஈராக் நாட்டோட வளர்ச்சிக்காக தான் அவர் பாடுபடுறாருன்றது எனக்கு நல்லாவே புரியுது, அதோட வெளிப்பாடாக தான் என்ன சந்திக்க வந்திருக்கிறாருன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அப்புறம் எப்பவும் போல கையை பிடிச்சி 2 தட்டு தட்டி ட்ரம்ப் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே அலி அல் சைதி ட்ரம்ப் மூஞ்சிக்கு நேரம் என்ன கேட்டார்னா, சதாம் ஹுசேனுக்காக ஈராக் நாட்டுக்கு வந்தீங்க, 20 வருஷமா இங்க குத்த வச்சு உட்காந்துட்டு இருந்தீங்க, இருந்த வரைக்கும் போதும், தயவு செஞ்சு எங்க நாட்டை காலி பண்ணுங்க, அதுலயும் செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள காலி பண்ணிட்டா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு அலி அல் சைதி ட்ரம்ப் மூஞ்ச பார்த்து கடுமையா பேசிட்டாருங்க. நான் கடுமையான்னு சொன்னது சிரிச்சுக்கிட்டே கடுமையா சொல்லியிருந்தாரு. இதுக்கு ட்ரம்ப் உடனே பெருசா எடுத்துக்கலங்க. சரி நாங்க செப்டம்பர் 30க்குள்ளார உங்க நாட்டில இருந்து ராணுவத்தை விலக்கிக்கிறோன்னு ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு. ஓவல் ஆபீஸ்ல ஈராக் அதிபரோட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரம்ப் சர்வதேச ஊடகங்கள் கிட்ட என்ன விஷயங்களை தெரிவிச்சிருந்தாருன்னா, ஈராக் நாட்டில் அமெரிக்காவோட படைத்தளங்கள் எப்பவும் போல செயல்படும், இருந்தாலும் அளவுக்கு அதிகமா நாங்க நிறுத்தி வச்சிருக்கிற அமெரிக்க படைகளை மட்டும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார நாங்க வெளியேற்றிருக்கிறோம், இது ஒரு சிறந்த முடிவா இருக்கும் தான் நான் நம்புறேன்னு ட்ரம்ப் பேசியிருந்தாருங்க. அதே சமயம் ஈராக் நாட்டில் இப்பவும் செயல்பட்டு இருக்கிற அமெரிக்க நிறுவனங்கள் எக்காரணத்தை கொண்டு வெளியேற்றப்படாது, அது எப்பவும் ஈராக் அரசாங்கத்தோட இணைஞ்சு செயல்படும்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாருங்க. இந்த பிரச்சனைங்க ஒரு பக்கம் இருக்க, இப்ப இஸ்ரேல் நெதன்யாகுவோட அரசாங்கம் கலைக்கப்பட்டிருக்குதுங்க. இஸ்ரேல் நாட்டில் கூட்டணியில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற இப்போதைய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவோட அரசாங்கம் எப்பவோ கலைக்கப்பட்டிருக்க வேண்டியதுங்க. நீதிமன்ற சட்ட திருத்த மசோதா, ஊழல் குற்றச்சாட்டு உட்பட பல பிரச்சனைகளை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவோட பதவியை ட்ரம்ப் தாங்க இத்தனை நாள் காப்பாத்திட்டு வந்தாரு. இப்ப இந்த நிமிஷம் லெபனான் போர், ஈரான் போர் காரணமா அங்க இஸ்ரேல்ல நெதன்யாகுவோட அரசாங்கத்துக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்குதுங்க. அந்த நாட்டோட எதிர்க்கட்சிகளா ஒன்னா சேர்ந்து ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றத்தை கூட்டினாங்க. அப்ப நாடாளுமன்றத்துக்குள்ளார இஸ்ரேல் பிரதமர் நுழைஞ்சப்ப அவருக்கு எதிரான கோஷங்களும் கூச்சல்களும் அங்க நாடாளுமன்றத்துல கடுமையா ஏற்பட்டது. தனக்கு எதிரான கோஷங்கள் அதிகமானப்ப நியாயமா அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கணும். ஆனா அந்த இடத்துல அதுக்கான பதில் எதுவும் சொல்லாம நாடாளுமன்றத்தை விட்டு அவர் வெளியேறிட்டாரு. சரி, நெதன்யாகு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க நாடாளுமன்றம் இயங்குச்சுங்க. கடைசியா அந்த நாட்டோட நாடாளுமன்றத்துல சபாநாயகர் ஒரு தகவலை அறிவிச்சிருந்தாரு. அங்க இஸ்ரேல்ல நெதன்யாகு என்ன சொன்னாலும் அதை செவிசாச்சு கேட்கக்கூடிய ஆளா தான் ட்ரம்ப் இருந்தாரு. அப்படி ட்ரம்போட ஆதரவு இருந்துமே அங்க ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அரங்கேறிச்சுங்க. அப்படி நெதன்யாகு அரசாங்கத்துக்கு எதிராக ஸ்பீக்கர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த அரசாங்கத்தை இதோட கலைக்கிறோம், அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்
அக்டோபர் 27, 2026 அன்னைக்கு நடக்கும்னு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தோட சபாநாயகர் அறிவிச்சாருங்க. இந்தியாவை போல ஜனநாயக நாடா இருக்க இஸ்ரேல்ல அடிக்கடி தேர்தல் நடக்குங்க. அப்படி தேர்தல் நடக்கிற அந்த வழக்கமான காட்சிகள் 2023க்கு முன்னாடி வரைக்கும் தான் இருந்தது. ஏன்னா 2023ல ஹமாஸ் போற காரணம் காட்டி நெதன்யாகு இப்ப வரைக்கும் போர்களை நடத்திட்டு வந்தார். ஆனா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் இப்ப அவரோட அரசாங்கத்தை கலைச்சிட்டு தேர்தல் அந்த நாடு சந்திக்க தயாராயிடுச்சு. சர்வாதிகாரத்தை வழி நடத்துற எந்த அரசாங்கமும் கடைசியா மக்கள் எதிர்ப்பு காரணமா மக்களை சந்திக்கிற அந்த ஜனநாயக பாதிக்கு திரும்பி தாங்க ஆகணும். இப்ப அங்க நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல்ல நெதன்யாகு திரும்பவும் எலெக்ஷன்ல போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. ஒருவேளை அங்க மக்கள் திரும்பவும் நெதன்யாகுவை தேர்ந்தெடுக்கலன்னா அது ஒரு நல்ல மாற்றத்துக்கான அடையாளமா இருக்குங்க. இஸ்ரேல் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னைக்கான தகவலை இதோட முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் சில பேர் எங்களுக்கு சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாக, அதாவது யூடியூப்ல கொடுக்கப்பட்டிருக்க சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாக நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உதவ நினைக்கிறீங்கன்னா இந்த சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு உதவலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாங்கள் QR ஸ்கேனரை பக்கத்தில் கொடுத்துருக்கோம். அதையும் ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவியை எங்களுக்கு தாராளமாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். UPSC, TNPC, SSC, RRB இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் வேலைகளுக்கு தேவைப்படுற உங்களுக்கு பயன் தரக்கூடிய புத்தகங்களை நாங்கள் டேக்டு ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருக்கோம். அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். வல்லரசு நாடுகளோட அதிபர்கள் தங்களை அதிபர்களாக நினைக்கிறத விட்டுட்டு ஒரு தலைவர்களாக அவங்க மாறணும். தன்னோட மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க யோசித்து அவங்களுக்கு நல்லது பண்ணணும். அடுத்து ஒரு டிஃபென்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது முடிக்க உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆல் இன் தமிழ்.